நம்ம கூட இருக்கிறது எல்லாம் விஷமா இருக்கு, இல்லன்னா வேஷமா இருக்கு, இரண்டுமே இல்லன்னா லூசா இருக்கு. என்னதான் இந்த மனைவிகளுக்கு களைப்பு, சோர்வு, மயக்கம் இருந்தாலும் இந்த புருஷன்கிட்ட சண்டை போடும்போது மட்டும் எந்த இருந்துதான் இவ்வளவு தெம்பு வருதோ. நாம சொல்றத தெளிவா கேட்டுட்டு சரி சரின்னு சொல்லிட்டு தெளிவா மாத்தி செய்யறது 4 பேர் தான். ஒண்ணு கடவுள், 2வது டெய்லரு, 3வது நாம கத்துனது, 4வது நாம பெத்தது. குமாரே, நான் ஒரு தடவை நாகூர் பிரியாணி சாப்பிடணும் ஆசைப்பட்டு பிரியாணி வாங்கின்னு பஸ்ல ஏறினேன். சரக்கு அடிச்ச மப்புல சாப்பிடாம தூங்கிட்டேன். கண்ணு முழிச்சு பாக்குறேன், உளுந்தூர்பேட்டை காலைல விடிஞ்சிருச்சு. சரி, டீ குடிக்கிற நேரத்துல பிரியாணி எப்பரா சாப்பிடுறதுன்னு அது தூக்கில போட்டேன். அங்க பசியில சுத்திட்டு இருந்த ஒரு தெருநாயே அந்த பிரியாணியை சாப்பிட்டது. இப்ப என் வாழ்க்கையோட அனுபவத்திலிருந்து நீ கத்துக்கிட்ட பாடம் என்ன சொல்லு? நீங்களே சொல்லிடுங்க பாஸ். நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. உங்களை பத்தி சொல்லட்டா? உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. பெரிய மர்மம், சோகம், பகை, வன்மம், என்னென்னமோ. அதெல்லாம் மறைக்கதானே எப்படி ஜாலியா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க? என்னங்க எல்லாமே அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்க. ஆண்டவா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் மௌன விரதம், யாரு கட்டியும் வாயை திறந்து பேசக்கூடாது. ஆண்டவா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் மௌன விரதம், யாரு கட்டியும் வாயை திறந்து பேசக்கூடாது. ஆண்டவா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை,